அடுத்ததாக நாலு பேர் வேலை செஞ்சாலே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அதையும் தாண்டி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இந்த படத்தில் வந்து ப்ரமோஷனுக்கு வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஊரில் பார்த்தாலும் அந்த ஊரில் வந்து அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி எல்லாரையும் பார்க்க வைக்கிறது, அங்கேருந்து விமர்சனங்களை வாங்கி அனுப்புறதுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்க. அதுக்கு வந்து முழுக்க முழுக்க பிரியன் சாருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக ஒரு படம் எடுத்து 2 நாள் 3 நாளில் டயர்ட் ஆகிடுவாங்க எல்லாருமே. அது நான் நிறைய பார்த்துருக்கேன். என்னோடய படங்களும் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நான் ஒரு வாரம் வரைக்கும் கொண்டு போயெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் சின்ன படமாக இருந்தாலும் அந்த படம் வந்து ஒரு நாளும் பெட்டர்மெண்ட் பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பார். அது எப்படி அவர் செய்கிறாருன்னு தெரில. அதனால் பிரியன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா படம் பண்ணிவிட்டு போகிறத தாண்டி அந்த படத்தை சேர்க்கறதுல வந்து சின்ன படங்கள் எவ்வளோ முக்கியமாக அந்த மாதிரி வேலை செய்யணும்னு நிறைய பேருக்கு அவர் தெரிய வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா திரையரங்க உரிமையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக. ஹீரோங்கிறதுக்கு அரணம் ஒரு உதாரணம். ஏன்னா சாதாரண உழைப்பு இல்லை, திரியனோட உழைப்பு. எத்தனை ராத்திரி பகலாக தூங்காமல் ரோட்டில் உட்காந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி எடுத்தார் தெரியும். அது எங்களுக்கு தான் தெரியும் அதோட பெயின். அது எல்லாமே இப்போ மறந்து போச்சு இந்த சந்தோஷத்தில். தேட்டரில் ஆடியன்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல படங்கள் ஜெயிச்சே தீருங்கிறதுக்கு அரணம் ஒரு உதாரணம். எத்தனையோ படங்கள் எங்கள் கூட ரிலீஸ் ஆச்சு, எத்தனை படங்களோட ஷோக்கள் கேன்சல் ஆச்சு. ஆனால் எங்கள் படங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. ஒவ்வொரு வாரமும் சொல்லுவார், தலைவா இன்றைக்கி 2 செகண்ட் வீக் கிராஸ் பண்ணுது, தலைவா இன்றைக்கி 3rd வீக் கிராஸ் பண்ணுது, தலைவா இன்றைக்கி 4th வீக் கிராஸ் பண்ணுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் நினைக்கிறேன். ஒரு நார்மலான ஒரு சின்ன படம் ஃபியூ டேஸ் வந்துட்டு போனது கூட தெரியாமல் இருக்கிற அந்த ஒரு இதில் வந்து அரணம் ஜெயிச்சது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25 நாளைக்கு மேலே இன்னும் போயிட்டுருக்குன்றது வந்து அது ரொம்பவே ஒரு சாரோட ஹார்ட் ஒர்க் தான். அதுக்கு வந்து ரொம்ப ஒரு இது நான் நினைக்கிறேன், ஹார்ட் ஒர்க்கும் டெடிக்கேஷனும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து அந்த ஆரம்பத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இதுக்கும் மேலே சார் வந்து டிசர்வ் பண்ணோன்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். திரைப்பாக்கூடம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி உழைச்ச எல்லாருக்குமே வந்து என்னோட பெரிய தேங்க்ஸ். தாண்டி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்புட் கொடுத்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த ஆடியோ லான்ச் மேடையிலேயே நான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பேன். ஸோ சார் கங்க்ராட்ஸ் டு ஆல். ஹரியுத்ரா சார் தேங்க்யூ சார். அண்ட் நௌஷத் சார் தேங்க்யூ. வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். அரணம் 2ல் பார்க்குறேன். மேபி இதுதான் நினைக்கிறேன் லாஸ்ட் மேடை. இனி அரணம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வெற்றி விழா அண்ட் வைண்ட் அப் ஸ்டேஜ். இனி ஒரு மேடையில் நான் பேசுவேன்னு எனக்கு தெரியல. அரணம் 2 மேடையில் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ, நன்றி. எல்லாரும் பலத்த கரகோஷத்தை கொடுத்துடலாமே. கிளாப் தட்டினா ஹார்ட் அட்டாக் வராதம்மா. அடுத்ததாக உத்ரா ப்ரொடக்ஷன்